ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு, அது உங்களுக்கு பிரையாரிட்டியா தெரியல. ஆனா இன்னொருத்தரோட கலர் கோஆர்டினேட்டரா ஜோடி போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறது உங்களுக்கு பிரையாரிட்டியா இருக்கு சார். அப்ப நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்கள சிஎம்மா தேர்ந்தெடுத்து நாம உட்கார வச்சோம்னா, நீங்க எதுக்கு பிரையாரிட்டி குடுப்பீங்க? அப்படிங்கிற கேள்விய இங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கறதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஒரு அரசியல் அப்படின்னு பொது தளத்துல வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பர்சனல்? எல்லா தலைவர்களுடைய பர்சனலையும் நீங்க இழுத்து பேசுறீங்க. எல்லா தலைவர்களோட பர்சனலையும் உங்க தொண்டர்கள் இழுத்து சோசியல் மீடியால கொச்சப்படுத்துறாங்க. மற்ற தலைவர்கள்லாம் இப்படி இல்லையா? விஜய் இப்படி இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்க. மற்ற தலைவர்களுக்கு மாற்றம் தானே சார் கிளைம் பண்ணிட்டு நீங்க வரீங்க. அப்புறம் அவங்க செய்யறதே நீங்களும் செஞ்சீங்கன்னா, அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க தானே சார் தூய சக்தின்னு கிளைம் பண்றீங்க. அவங்க கிளைம் பண்ணலயே. அதான் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவர் வந்து ஒரு திறந்த புத்தகம். அவரு எதுவும் மறைக்கிறது இல்ல. மறைக்க மாட்டாரு. மறைக்க வேண்டிய அவசியமும் இல்ல அவருக்கு. இவங்க குடுக்கக்கூடிய இந்த கண்மூடித்தனமான முட்டு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. ஏன்னா பதில் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட ஒரு கல்ட்ட வந்து உருவாக்கிட்டாங்கங்க. தங்கள் தலைவரை நோக்கி ஒரு சின்ன விமர்சனம் கூட எழுப்புறதுக்கு சிந்திக்க தெரியாத மூளை மழுங்கின ஒரு ஆபத்தான ஒரு கூட்டத்தை இவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப அழகா சொன்னாரு. அரசியல்ல ஹீரோ வர்ஷிப்புக்கு இடம் கிடையாது. எங்க அரசியல்ல ஒரு தலைவர் மீது இருக்கக்கூடிய அபிமானம் அதை கடந்து ஹீரோ வர்ஷிப்பா மாறுதோ, அங்க ஜனநாயகம் மெல்ல மெல்ல செத்து போகும், சர்வாதிகாரம் குடியேறுதுன்னு அர்த்தம்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கொள்கை தலைவர் தான். குறைஞ்சபட்சம் அவர் சொன்னத படிச்சு உள்வாங்குங்க. உங்களை நம்பி உங்களை பின்தொடரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு கத்துக் கொடுங்க. ஆனா விஜய் அதை செய்ய மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாருங்கிறதையும் நான் சொல்றேன். ஏன்னா இப்படிப்பட்ட சிந்திக்க தெரியாத மூளை மழங்கிய தான் சொல்வதை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் தான் அவருக்கு தேவை. அந்த கூட்டம் தெளிவடைஞ்சிருச்சுன்னா, அந்த கூட்டத்துக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சுன்னா, அவங்க அடுத்த செகண்ட் விஜய தூக்கி போட்டுருவாங்க.